வணக்கம் நண்பர்களே. எந்த ஒரு நல்ல காரியமும் நாம் செய்கிற போது நாள் நட்சத்திரம் பார்த்து செய்கிறது தான் நல்லது. அதில் கிழமைகள் 7 இருக்கு இல்லையா? ஞாயிறு முதல் திங்கள் வரைக்கும் 7 கிழமைகள் இருக்குது. அந்த 7லையுமே ஆகாத கிழமைகள் அப்படிங்கிறது 2 கிழமைகள் தான். எந்த சுபகாரியத்துக்குமே அது செட் ஆகாது. ஒன்று செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும். இந்த 2 கிழமையுமே எந்த ஒரு நல்ல காரியங்களையுமே செய்யாமல் நீங்கள் தவிர்க்கிறது தான் உங்களுக்கு நல்லது. மீதி உள்ள கிழமைகளில் நீங்கள் நல்ல காரியங்கள் செஞ்சுக்கலாம். குறிப்பாக திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 4 கிழமைகள் மட்டும்தான் வாரத்தில் நல்ல கிழமைகள் அப்படின்னு சொல்லுது. சுபகாரியங்களுக்கு ஏற்ற கிழமைகள் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதனால எந்த ஒரு சுபகாரியங்கள் செஞ்சாலும் இந்த 4 கிழமைகளில் மட்டும் செய்யுங்க. எக்காரணத்தை முன்னிட்டும் செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை செய்யாது. இப்ப சனிக்கிழமை ஒரு காரியம் செய்யலாம். என்ன காரியம் செய்யலாம்னா, வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அது ஒரு காரியத்தை மட்டும் செய்யலாம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை டாக்குமெண்ட் முடிக்கலாம். சொத்து சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யலாம். இப்போ ஏதாவது ஒரு நம்ம சொத்து வாங்குகிறோம் அல்லது சொத்து விற்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு காரியத்தை மட்டும் செவ்வாய்க்கிழமை செஞ்சுக்கலாம். ஆனாலுமே இந்த காரியங்களை கூட, வண்டி வாங்குறது, சொத்து வாங்குறது, அதை கூட செவ்வாய் சனியில் செய்யாமல் பிற கிழமைகளில் செய்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி பெரும்பாலானவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் தான் செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய முகூர்த்தத்தில் திருமணம் வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் பலருக்கு உருவாகுது. அப்படி ஞாயிற்றுக்கிழமை வர முகூர்த்தத்தில் வச்சா ஆள் நிறையா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கிழமை அல்ல. அப்போ ஞாயிற்றுக்கிழமையுமே நம்ம அந்த திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு தவிர்க்கிறது தான் நல்லது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.